அம்மா அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். நம்ம ரியல் ஹீரோமா. அப்பா வாங்கப்பா, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. வாங்கப்பா, கூப்பிடுறல. அசையாம நிக்கணும். என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு இப்பதான் தோணுச்சா? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து வாங்கணும்னு நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புத்து, அப்பானா அப்பா மாதிரி நடந்துக்கணும். அசைய மாட்டீங்கல்ல? பொண்ணு மேல பாசமா இருக்கணும். ஓஹோ, அசைய மாட்டீங்களா? அசைய மாட்டீங்களா? முட்டாள், அவுட். வந்துட்டீங்களா மாப்பிள்ள? முத்தலகி, யார் வந்திருக்கா பாருமா, யார் வந்திருக்கா பாரு. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள ரத்னா போட்டோவே பார்த்துட்டு நிக்கிறீங்க? ரத்னா எங்க? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல என் கையெழுத்து எல்லாமே கனவா போயிடுச்சு. சுத்தி சுத்தி வந்து அங்க நின்னு இங்க நின்னு அவ எங்களை மட்டும்தான் அழ வச்சிட்டு இருந்தான்னு நினைச்சேன். உங்களையும் அழ வச்சிட்டாளா? அவ சாகலங்க, சாகல. இந்த வீட்லயே தான் இருக்கா, இங்கேயே தான் இருக்கா. அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழணும், அவங்க தோல்ல சாஞ்சிக்கணும், வெளியூருக்கு போகணும், இப்படியெல்லாம் எத்தனையோ தடவை என்கிட்ட சொல்லியிருக்கா. பாவி பொண்ணு அல்பாயுசிலேயே போயிட்டாளே. அவ ஆத்மா எங்க சாந்தி அடையும்? இங்க தாமா சுத்திக்கிட்டு இருக்கோம். சும்மா நடந்ததே பேசிட்டு இருக்காது. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வாழ்றதுக்கு பழகிக்கணும். மாப்பிள்ளை எவ்வளவோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்ம வீடு தேடி வந்திருக்கிறார். இந்த நேரம் நீங்கள் அப்படி அழுதுகிட்டு இருந்தா பாவம் அவர் மனசு எவ்வளவு சங்கடப்படும். முத்தலகி, மாப்பிள்ளையை கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட கொடுமா. அவளே போயிட்டா சாப்பிட்றதா? என் பொண்ணையே நான் முழுங்கிட்டு நிக்கிறேன். எனக்கு எங்க பசி எடுக்க போகுது? ரத்னா, அப்பா, உன்னால என் மானம் போயிடுச்சு, நீ செத்துருப்பான்னு ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருந்தா அவ சொன்னாங்கிறதுக்காக நான் செத்து போயிருப்பேன். அவ இறந்து எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டான். என் பொண்ணு சாவுக்கு நான் தான் காரணம்னு ஆயுசுக்கு மனசுக்குள்ள வேதனை பட வச்சுட்டான். என் பொண்ணு சாவுக்கு நான் தான் காரணம்.
என் பொண்ணு சாவுக்கு நான் தான் காரணம், நான் தான் காரணம், நான் தான் காரணம். இல்லைங்க, நம்ம பொண்ணு சாவுக்கு நீங்க காரணம் இல்ல, அந்த செல்லம்மா தான் காரணம். எங்க இப்பதாங்க அவளை பத்தி நல்லா புரியுது. எனக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசி பேசி உங்களையும் என்னையும் பிரிச்சு வச்சிருக்கா. நிரந்தரமா நாம பிரியணுங்கிறதுக்காக உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நம்ம பொண்ணு அவதாங்க கொண்டுட்டா. எங்க அவ குழந்தைக்கு நான் விஷம் வச்சேன் இல்ல, அதனால என் குழந்தைய அவ கொண்டுட்டா. என்ன பழி வாங்கிட்டாங்க, பழி வாங்கிட்டா. எங்க எங்க விஷம் வச்சது நான் தானே, என்ன அவ கொண்டுக்கலாமே. ஏங்க நம்ம பொண்ணை கொண்டுட்டா, ஏங்க நம்ம பொண்ணை கொண்டா. இனிமே செல்லம்மாவை பத்தி பேசாதீங்க. இனிமே யாரும் அவ வீட்டுக்கு போக கூடாது. செல்லம்மா, இது வரைக்கும் உன் மேல நான் கோவப்பட்டிருக்கேன், வருத்தப்பட்டதில்லை, மனசு அளவுல விரோதியா நினைச்சதில்லை. நீ என் கூட பிறந்தவ தான், ஆனா நீ இப்ப சாகடிச்சது என் செல்ல பொண்ணு. இனிமே உன்னை விட மாட்டேன். நீ எனக்கு எதிரி. என் குடும்பமே அழுதுகிட்டு இருக்காங்கல்ல, இதே வேதனைய உன்னை பட வைப்பேன். என் பொண்ணு மேல சத்தியம். ஸ்னேகா, இந்த ஜூஸ் குடி. வேண்டாம். இப்போ ஏன் வேணாங்கிற? எதுக்கு வேணாங்கிற? எனக்கு புரியலடி. அந்த கடற்கரையான் ஜெயில் வாசல்ல நின்னு முத்தளிக பார்க்க போறேன்னு சொன்னப்பவே போக வேண்டாம் தடுத்திருக்க வேண்டியது தானே. அப்ப என்னமோ பெருசா ஆட்டோல அனுப்பி வச்சுட்டு இப்போ நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீங்க காத்துட்டு இருக்கேன் அவருக்கு என்ன டெலிபதியில தெரியவா போகுது? புல்ஷிட். அந்த ஆள் எப்ப வருவான்னு நான் காத்துட்டு இருக்கேன்னு நினைச்சியா? எவ்வளவு நேரத்துல வருவான்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, எத்தனை நாளைக்கு தான் இப்படி நீங்கள் ரத்னாவே நினச்சிக்கிட்டு ஒன்றுமே சாப்பிடாம இருப்பீங்க? வாங்க, வந்து ஏதாவது சாப்பிடுங்க. சாப்பிடுவாங்க மாப்பிள்ள. சாப்பிட்றது, தூங்குறது எல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் சாப்பாட்டை மறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறீங்க. ஆனால் நான் எப்படா சாகு வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. காசிக்கு போன எங்க அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் தவிர ஆவுடைய அப்பனோட மகனுக்காக நான் ஏங்கிட்டு நிக்கல. அந்த ஆளு என் கையை விட்டு போயிடக்கூடாது. நான் வேணா சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேணாமா,
நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூடாதா? வேணும்னே தாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறேன். ஒரே இடமா உட்காந்துருந்தா அப்படியே ரத்னா ஞாபகமாவே இருக்கு. அந்த செல்லம்மாவை இழுத்து போட்டு அடிச்சிடலாமான்னு இருக்கு. அப்புறம் எதுக்கு முத்தழகி வீட்டுக்கு அவர் அனுப்பி வச்ச? ரெண்டு காரணம் தான். அந்த ஆவுடைய பெண் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு கிளையா நான் வெட்டணும்னு நினைச்சதென்னவோ உண்மைதான். பட் பாவம், அந்த பொண்ணு ரத்னா செத்து போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் எம்எம்எஸ் அனுப்பினதுக்கு காரணம் கூட இவ அவங்க அப்பாவோட சண்டை போடுவான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி அநியாயத்துக்கு செத்து போவான்னு நான் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு சூழ்நிலையில கூட நம்ம இந்த ஆள் அங்க அனுப்பலன்னு வையேன், அதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு எப்பவுமே என் மேல நல்ல அபிப்பிராயங்கிறது வராமலே போயிடும். அதான் சரி போய் இருந்துட்டு வரட்டும்னு அனுப்பி வச்சுட்டேன். ஓ, அதான் விஷயமா? அது மட்டும் இல்ல, இந்த 2 மாசத்துல ஹாஸ்பிட்டல் ஜெயில்னு என்னென்னவோ நடந்து போச்சா, அதுல அந்த ஆளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சாலும் குறைஞ்சிருக்கலாம். அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் அனுப்பி வச்சிட்டேன். என்ன மாப்பிள்ள, நடந்ததையே நினைச்சு ரத்தா போட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படியே இருந்தா முத்தழகிய காப்பாற்ற முடியாது. அவ ரத்னாவை நினைச்சு நினைச்சு பைத்தியமாகிட்டு இருக்கா. நீங்க தான் அவ மனசை மாத்தி அவளை வேலைக்கு அனுப்பணும். ஏங்க ஏன் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்கீங்க? முத்தழகி, எனக்கு என்னமோ அந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கலம்மா. வீடை மாத்திருவோமா? ஐயோ, இந்த வீட்டை எங்க மாத்தணும்? இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆளே இல்லாத ஒரு பெரிய பாலைவனத்துல நான் மட்டும் தனியா இருந்து தண்ணிக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் யாருக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கேன்? என் பொண்ணு ரத்னாவுக்காக. அவ போன இடத்துக்கே நான் போயிடலாமான் இருக்கு. ஐயோ, நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. நாம எல்லாரும் உயிரோட இருக்கணுங்க. அந்த செல்லம்மாவை பழி வாங்கறதுக்காவது எல்லாரும் உயிரோட இருக்கணும். இந்தாங்க. என்னது? நீங்க ஸ்னேகா வீட்டுக்கு போங்க. முத்தழகி. ஆமாங்க, நான் தான் சொல்றேன். உங்க பொண்டாட்டி முத்தழகி தான் சொல்றேன். நீங்க ஸ்னேகா வீட்டுக்கு போங்க. நான் எதுக்காக இவ்வளவு நாளா போராடினேன்? நீங்க வேணும்னு அடம் பிடிச்சேன், சண்டை போட்டேன், கெஞ்சின, கதர்ன, இந்த வீட்டுக்கு வாங்கன்னு கேட்டேன்னு. எதுக்காக? எல்லாமே இந்த ரத்னாக்காக தானே. அவளே போயிட்டா. இனிமே உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்.
நான் சொல்றேன், நீங்க ஸ்னேகா விட்டு போங்க. இல்ல உங்க அப்பா அம்மா அவங்கள யாருங்க? அவங்கள யாரு பேசுறதுக்கு? நான் சொல்றேன், நான் தானே உங்க பொண்டாட்டி, நான் தான் முடிவெடுக்கணும். நீங்க எங்க இருக்கணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். நீங்க போங்க. அந்த வீட்டுக்கு போனா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல, நீங்க போங்க போங்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பொண்ணு செத்ததுக்கு காரணம் அந்த செல்லம்மா. அத ஞாபகம் வச்சுக்கோங்க.